இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண் கொலை செய்து நகைகள் கொள்ளை, புதுச்சேரியில் பரபரப்பு. துணியால் வாயை கட்டிக்கொண்டு 10 ரூபாய் சட்டை இயக்கத்தினர் போராட்டம், அமைச்சர்களுக்கு இலாகா வழங்காததற்கு கண்டனம். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெண் அணிந்திருந்த சுமார் 6 பவுன் நகை காணாமல் போயுள்ளதால் நகைக்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோயில் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மணி, இவரது மனைவி ரமணி. இந்த தம்பதியினர் வீட்டின் அருகே டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர். வழக்கம் போல காலை கடை வேலை முடிந்ததும் ரமணி வீட்டிற்கு சென்றுள்ளார். பிற்பகலில் வீட்டிற்கு திரும்பிய மணி வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு வழக்கமாக சாவி வைக்கும் இடத்திலிருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றார். அப்போது வீடு முழுவதும் அலங்கோலமாக கிடந்தது. மனைவியை தேடிய பொழுது சமையல் அறையை ஒட்டிய பின்புற பகுதியில் கழுத்து மற்றும் தலையில் கூர்மையான கத்திரிக்கோளால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் ரமணி உயிரிழந்து கிடந்தார். சம்பவ இடத்தில் கத்திரிக்கோளும் கிடந்துள்ளது. மேலும் ரமணி அணிந்திருந்த சுமார் 6 பவுன் தங்க நகை காணாமல் போயிருந்தது. அதே நேரத்தில் வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்படாமலும் அதிலிருந்த மற்ற நகைகள் மற்றும் பொருட்கள் அப்படியே இருந்துள்ளது. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மணி எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள லாஸ்பேட்டை போலீசார் நகை பறிப்புக்காக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட காவல்துறை வெள்ளிமேடு பேட்டை காவல் நிலையத்தில் ரகசிய தகவல் அடிப்படையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ய முயன்றவர் அதிரடியாக கைது. விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வேம்பூண்டி கிராமத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர்கள் செந்தில் முருகன், ஐயப்பன் மற்றும் காவலர்கள் தலைமையில் சோதனை மேற்கொண்டதில் வேம்பூண்டி கிராமத்தில் வசந்தா வீட்டின் அருகே போதை மாத்திரைகள் விற்பனைக்காக வைத்திருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் வேலு என்கிற சாமுவேல் என்பதும் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆதம்பாக்கம் சென்னையை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து 390 போதை மாத்திரைகள், கஞ்சா 30 கிராம், சிரஞ்ச் 2, செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காததை கண்டித்தும் மாநில தகவல் ஆணையம் அமைக்க வலியுறுத்தி வாயை துணியால் கட்டி 10 ரூபாய் சட்டை இயக்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புதிய அரசு அமைந்து 78 நாட்கள் ஆகியும் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காததை கண்டித்தும் புதுச்சேரியில் வெளிப்படைத்தன்மையற்ற ஊழல் நிறைந்த ஆட்சி நடைபெற்று வருவதால் மாநில தகவல் ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இயக்க தலைவர் ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட 10 ரூபாய் இயக்கத்தினர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காததை சுட்டிக்காட்டும் வகையில் வாயை துணியால் கட்டிக்கொண்டு நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக பேரணியாக சென்று சட்டமன்றம் அருகே வந்தடைந்தனர். அங்கே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். மேலும் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காததை கண்டித்தும் வாயில் துணியால் கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வாழைக்குளம் அருகே ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவத்தினை முன்னிட்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய 98ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர் பந்தல், அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
தொடர்ந்து சிம்ம வாகனம், ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று செடல் வைபோகமும் ரத உற்சவமும் நடைபெற்றது. மேலும் வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கோவில் வாசலில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சட்டமன்ற முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர்கள் கங்காதரன், வெங்கடேசன், கார்த்திகேயன் மற்றும் விழா குழுவினர் தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சௌரிராஜன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செடல் உற்சவத்தில் சங்கீத பூஷணம், பொன் சண்முகத்தின் நாதஸ்வர கச்சேரியும் நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சாம்பியன்ஸ் ஆசனம் வழங்கும் விழா. புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 கீழ் புதியதாக உருவாக்கப்பட்ட ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சாம்பியன்ஸ் அமைப்பின் சாசனம் வழங்கும் விழா மற்றும் முதல் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி செண்பகா ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி ஆண்டு 2026-27 முதல் புதிய கிளப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பின் சாசனத்தை ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் வைத்தியநாதன் வழங்கினார். தொடர்ந்து கிளப்பின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரோட்டேரியன் ஜாவீர் சுலைமானுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆலோசகரும் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான ரோட்டேரியன் பாலாஜி பாபு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி பேசினார். அப்பொழுது ரோட்டரி அமைப்பு உலகம் முழுவதும் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, குடிநீர், இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவைகளை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். புதிய கிளப்பும் அதே சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டு சமூகத்தில் சிறந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இணை மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் கோபிநாதன், ஜோதி புதிய நிர்வாகிகள் குழு உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர்களான ரோட்டேரியன் மணி, ரோட்டேரியன் பாலாஜி, ரோட்டேரியன் செல்வநாதன் மாவட்ட ஆளுநர் நியமித்தார். ரோட்டேரியன் ஆனந்தன் மாவட்ட பொதுச் செயலாளர், ரோட்டேரியன் அன்பழகன், ரோட்டேரியன் மதிவாணன், ரோட்டேரியன் இளமாறன், ரோட்டேரியன் பாலாஜி, ரோட்டேரியன் பழனியப்பன், ரோட்டேரியன் வீரமணி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், மண்டல மற்றும் பகுதி தலைவர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய கிளப்பிற்கு தங்களது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்தனர். புதிய கிளப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய ரோட்டேரியன் கிளப் ஆஃப் பிரைட் அமைப்பின் தலைவர் அனூப் வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பிரைட் புதிய கிளைவின் உருவாக்கத்திற்கு, நிர்வாக அமைப்பு உருவாக்கத்திற்கும் முழுமையான வழிகாட்டுதல்களையும் ஆதரவையும் வழங்கியதாக நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சாம்பியன்ஸ் அமைப்பின் முதல் நிர்வாகிகளாக ரோட்டேரியன் ஜாவீர் சுலைமான், தலைவர் ரோட்டேரியன் பகுத்தறிவு, செயலாளர் ரோட்டேரியன் ராஜவேலு, பொருளாளர் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்ற பின்பு பேசிய தலைவர் ரோட்டேரியன் ஜாபீர் சுலைமான், ரோட்டேரியன் சுயநலமற்ற சேவையே உயர்ந்தது என்ற உயரிய கொள்கையை முன்னிறுத்தி செயல்படுவதாக தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இளைஞர் திறன் மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம் மற்றும் சமூக நலன் சார்ந்த பல்வேறு சேவை திட்டங்களை புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் புதிய கிளப்பை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி கிளப் ஆஃப் பிரைட் மாவட்ட ஆளுநர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர். நிகழ்ச்சியை ரோட்டேரியன் ஜெரால்டு தொகுத்து வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சீருடைகளை வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையல் கூலி வழங்கப்பட்டதுடன் வில்லியனூர் இமாக்குலேட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவி பொருட்களான ரெயின்கோட்டுகள் மற்றும் சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவி பொருட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வியே நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் இரவு சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஆடி மாதம் 3ஆம் தேதி பகாசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சியும், ஆடி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவமும் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற விழாவில் விராட பர்வம், மாடு விரட்டல், தபசு உற்சவம், கும்ப சாதம் படையல், போர் மன்னனுக்கு அன்னமிடுதல், காவு பல்லயம், சுவாமி வீதி உலா, அக்னி சட்டி பவனி, இரவு கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் சுவாமி முத்து பல்லாக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்வுகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. விழாவை முன்னிட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர்களாக வன்னியர் சமூகத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றதுடன் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம் அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். அரியூர் வெங்கடேஸ்வரா நகரில் 21,79,000 ரூபாய் மதிப்பில் புதிய மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் குறைவான மின் அழுத்தம் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நாட்களாக சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் 21,79,212 ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை அரியூர் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் நிறுவப்பட்டது. புதிய மின்மாற்றியை மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை வகித்து இயக்கி வைத்தார். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் முகமது இஸ்மாயில், மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாநில பிரதிநிதி கண்ணபிரான், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த புதிய மின் மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போதுமான மின் அழுத்தத்துடன் தடையற்ற மின் விநியோகத்தை பெறுவதால் அவர்களின் நீண்ட நாள் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் 37வது செடல் தேர் திருவிழா. பக்தர்களுக்கு சீருடை வழங்கிய முன்னாள் சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற செடல் உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சீருடை வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் செடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வரும் நாட்களில் நடைபெறவுள்ள செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி தலைமை தாங்கினார். சுகாதார செவிலியர்கள், மேற்பார்வையாளர் சாய்ரா பானு, கிராம சுகாதார செவிலியர் வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் செவிலியர் மாவினி வரவேற்றார். நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி பேசுகையில், அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த குடும்ப நல திட்டங்கள் முறையாக பின்பற்ற வேண்டியது அவசியம். தாய் சேய் நலனை பாதுகாக்க குடும்ப கட்டுப்பாடு முறைகள் குறித்த விழிப்புணர்வு அனைவரிடமும் ஏற்பட வேண்டும் என விளக்கம் அளித்தார். மேலும் சுகாதாரத்துறையினர் குடும்ப நல திட்டங்கள், கருத்தடை முறைகள், தாய் சேய் நல சேவைகள் மற்றும் அரசு வழங்கும் இலவச மருத்துவ வசதிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். பிறகு பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இதையடுத்து விழிப்புணர்வு நாடகம் மற்றும் மாணவர்களின் பேரணி நடந்தது. இதில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முடிவில் செவிலியர் கலைச்செல்வி நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை ஆஷா பணியாளர்கள் செல்வரசி,
ஆனந்தி, குணசுந்தரி, சுமதி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சௌமியா அன்புமணியின் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அன்னதானம் வழங்கிய பாமக நிர்வாகிகள். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாமக வடக்கு மண்டல அமைப்பாளர் வடிவேலு கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணியின் நீண்ட ஆயுள், நல்ல உடல் நலம் மற்றும் பொது சேவையில் மேலும் சிறந்து விளங்க வேண்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் பிற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் பாராட்டினர். நினைவு பதக்கம், பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க போட்டியை மாணவர்களுக்கிடையே சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலான பள்ளி மாணவர்களுக்கு கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் U11 சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நிதிஷ் வட்டார அளவில் முதலிடம் பிடித்தார். இவருக்கு பள்ளி சார்பில் வட்டார கல்வி அலுவலர்கள் ரேணுகா தேவி, மேத்யூஸ், தலைமை ஆசிரியர் தேன்மொழி, மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன், ஓவியா, ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை பாராட்டினர். மேலும் அந்த மாணவருக்கு நினைவு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கினர். மாணவனின் பெற்றோர்களை அழைத்து அவர்களையும் கௌரவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண் கொலை செய்து நகைகள் கொள்ளை, புதுச்சேரியில் பரபரப்பு. துணியால் வாயை கட்டிக்கொண்டு 10 ரூபாய் சட்டை இயக்கத்தினர் போராட்டம், அமைச்சர்களுக்கு இலாகா வழங்காததற்கு கண்டனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.